பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். முருங்கைக்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: பருப்பு ஊற வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், தேங்காய், கத்திரிக்காய், தக்காளி, மஞ்சத்தூள், எண்ணெய், புளி, சாம்பார் தூள், கடுகு, காய்கறியெல்லாம் சாம்பாருக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சுக்கலாம், அடுப்பில் வச்சுக்கலாம். பருப்பை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கிளறி அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு கொதித்து பருப்பு கடைஞ்சி எடுக்கணும். தனியாக தான் காயெல்லாம் அவிச்சு போடணும். இதை பருப்பு கொதிக்கிறோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு அவிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். காயை வேக போட்டுடலாம். சாம்பாருக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு எல்லா காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம், கத்திரிக்காய், எல்லா காயும் கட் பண்ணி போட்டாச்சு. இடத்துல கழுவி போட்டுருக்கு. காயெல்லாம் நல்லா வேகட்டும். சிக்கன் 3 விசில் வரப்போகுது. 2 விசில் வந்திருக்கு. 3 விசில் வரப்போகுது. காய் கொதிச்சு வெந்தவுடனே பார்த்துக்கலாம். பருப்பை கடைஞ்சாச்சு, காய் வெந்துருச்சு. இந்த காயை அதுக்குள்ளே கொட்டிடலாம். சாம்பார் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கலக்கிட்டுக்கலாம். அடங்கு எவ்வளோ கலராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்காங்க. எல்லாரும் காயெல்லாம் ஒன்றா போட்டு தான் சாம்பார் வைப்பாங்க. நாங்கள் தனியாக தான் அவிச்சு இவ்வளோ கொட்டுவோம். கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாரும் தேங்காய் போட மாட்டாங்க. தேங்காய் போட்டால் ஊசிடும் அப்படிம்பாங்க. நாங்கள் தேங்காய் போடுவோம். புளி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம்.
பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிறோம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு தாளிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். அதில் இந்த இடத்துல ஆன் பண்ணிக்கணும். கடாயை வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சதை சாம்பாரில் ஊற்றிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிட்டு இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். திருநெல்வேலி முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.